வெல்கம் டு ஸ்பார்க்லிங் பியூட்டி ஹிட்ஸ். இன்றைக்கி நம்ம எப்படி வீட்லேயே மேனிக்யூர் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு டைமும் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம மேனிக்யூர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளென்சிங். அதுக்கு நான் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒரு டப்பில் எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா. நான் வந்து பேக்கிங் சோடா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஹாட் வாட்டரில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இல்லைன்னா நீங்கள் நார்மல் சோடா உப்பு கூட இதில் சேர்த்துக்கலாம். அண்ட் தேர்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா லைம். அதோட ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து ஹாட் வாட்டரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் லேவர் ஆயுஷோட டர்மரிக் ஃபேஸ் வாஷ் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட மைல்டான ஃபேஸ் வாஷ் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஷாம்பு கூட எடுத்துக்கலாம் ஃபேஸ் வாஷ்க்கு பதிலாக. அண்ட் ஃபைனலி வந்து நான் ரோஸ் பெட்டல் சேர்க்குறேன். இது நம்ம சேர்க்கறனால நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நமக்கு பார்க்குறதுக்கு வந்து இது ஒரு ஸ்பா ஃபீல் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம தண்ணியில் கை வந்து சோக் பண்ணிகிட்ருப்போம். அது வரைக்கும் நம்ம போராக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இதை சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் அதை சோக் பண்ணிக்கோங்க. அண்ட் மேனிக்யூரில் செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம், ஸ்க்ரப்பிங். நான் வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா லைம். அதோட ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து அதில் சேர்த்து விட்டுக்கோங்க. அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரா மில்க் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ரா மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் காய்ச்சின பால் கூட அதில் சேர்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்க்ரப்க்கு தேவையான குவான்டிட்டிக்கு நீங்கள் மில்க் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். இப்போ நமக்கு ஸ்க்ரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கையில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி சர்க்குலர் மோஷனில் கையில் வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சன்ஸ்க்ரீன் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. அண்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் கூட இருக்குது. நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இது லைட்னிங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லெமன் வந்து எதுக்காக சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டார்க் பேச்சஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே சேர்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் அதை நல்லா வந்து ட்ரை ஆனதும் நீங்கள் ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மேனிக்யூரில் தேர்ட் ஸ்டெப் பார்க்கலாம், ஹேண்ட் பேக். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கையில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹாஃப் டொமேட்டோ எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் இதால் தான் வந்துட்டு பேக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ப்ரெஷ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக டொமேட்டோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஜூஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து லைட்டன் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் கர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணும். ஹனி வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். இது நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து லாக்மியோட மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு கோகோனட் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அது கூட நம்மளோட கை வந்து நல்லா வந்து மாய்ஸ்சர் பண்ணும், அதாவது நம்மளோட ஸ்கின்னை. ஸோ அது மட்டும் கிடையாது, நம்ம ஸ்கின் வந்து நல்லா நரிஷ் பண்ணும் கோகோனட் ஆயில். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வந்து நான் நெயில் பாலிஷ் போடுறேன். உங்களுக்கு நெயில் பாலிஷ் போட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபேக் நெயில்ஸ் கூட அட்டாச் பண்ணி நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம். அண்ட் இதோட மேனிக்யூர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.